நிலக்கரி சுரங்க ஊழல், சரஜித் சிங் மரணம், சீக்கியர்களுக்கு எதிரான கலவரம் உள்ளிட்ட விவகாரங்களில் பார்லிமெண்டின் இரு சபைகளிலும் அமளி ஏற்பட்டதால் லோக்சபா முழுவதுமாக முடங்கியது. ராஜ்யசபாவில் பாரதிய ஜனதா கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். வியாழக்கிழமை காலை லோக்சபா கூடியதும் கேள்வி நேரத்தை எடுத்துக் கொள்வதாக சபாநாயகர் மீரா குமார் அறிவித்தவுடன் பஞ்சாப் ஆளுங்கட்சி அகாலி தளத்தின் உறுப்பினர்கள் சபையின் மைய பகுதியை முற்றுகையிட்டனர். 1984ஆம் ஆண்டு சீக்கியர்களுக்கு எதிரான கலவர வழக்கில் காங்கிரஸ் முன்னாள் எம்பி சஜ்ஜன் குமார் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து கோஷமிட்டனர். பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் நிலக்கரி சுரங்க ஊழல் விவகாரத்தில் பிரதமர் ராஜினாமா செய்ய வேண்டுமென வலியுறுத்தினர். இன்னும் பல எம்பிக்கள் பாகிஸ்தானில் இந்திய தூக்கு தண்டனை கைதி சரஜித் சிங் அடித்துக் கொல்லப்பட்டதை கண்டித்து கோஷங்களை முழங்கினர். சமாஜ்வாதி கட்சி உறுப்பினர்கள் சீன ராணுவத்தின் அத்துமீறல் பிரச்சினையை எழுப்பினர். இதனால் முதலில் 11:30 மணி வரை சபை ஒத்திவைக்கப்பட்டது. பிறகு அதிமுக உறுப்பினர் தம்பிதுரை தலைமையில் லோக்சபா கூடிய போது மீண்டும் பகல் 12 மணி வரைக்கும் சபை ஒத்திவைக்கப்பட்டது. 12 மணிக்கு சபை கூடிய போதும் அதே பிரச்சனைகளை எழுப்பி பல்வேறு கட்சிகளின் எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் சபை அலுவல்கள் முடங்கின. ராஜ்யசபாவில் நிலக்கரி சுரங்க ஊழலுக்கு பொறுப்பேற்று பிரதமர் பதவி விலக வேண்டும் என பாரதிய ஜனதா உறுப்பினர்களும் சஜ்ஜன் குமார் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து அரசு அப்பீல் செய்ய வேண்டும் என அகாலி தளம் கட்சியினரும் அமளி துமளியில் ஈடுபட்டனர். இதனால் ராஜ்யசபாவை பகல் 12 மணி வரைக்கும் ஒத்திவைப்பதாக சபை தலைவர் ஹமீத் அன்சாரி அறிவித்தார். சபை மீண்டும் கூடிய போது நிலக்கரி சுரங்க ஊழல் குறித்த சிபிஐ விசாரணையில் குறுக்கிட்டதன் மூலம் மக்களின் நம்பிக்கையை அரசு இழந்துவிட்டது என்றும் தனது சுயலாபத்துக்காக சிபிஐ, பார்லிமெண்ட் கூட்டுக்குழு போன்ற அரசு அமைப்புகளை அழிக்கும் மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பு அளிக்கும் நிலையில் தாங்கள் இல்லை என்றும் எதிர்க்கட்சி தலைவர் அருண் ஜேட்லி கூறினார். அதையடுத்து பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்தனர்.